நான் எந்தெந்த சீசனில் யார் யார் படம் பண்ணுறாங்களோ அவங்கள நல்லா ரசித்து முதல்ல அவங்கள வந்து நான் வந்து மாஸ்டராக எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணும்போது என்னோட குருநாதர்களை வந்து வாத்தியாராக எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கி லோகேஷாக இருக்கட்டும், நம்ம நெல்சனாக இருக்கட்டும், இல்லை நம்ம அட்லி வந்து வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாரு படத்தில். அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறான்றது என்னால் உணர முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு ஷார்ட்டை வந்து அவ்வளோ பெரிய ஷார்ட்டாக எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் லோகேஷ் அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கிறாரு, இதெல்லாம் வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம். இப்போ அவங்க தான் நமக்கு வந்து என்ன ஒரு வாத்தியார்னு சொல்லிக்கலாம். நம்ம அவங்கள வாத்தியார்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து அப்படியே எடுக்க தேவையில்ல. நம்மளோட கதையை நம்மளோட ஸ்க்ரீன் பிளே அவங்க எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி வந்து ஆடியன்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்க, எப்படி வந்து அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கூர்ந்து வாட்ச் பண்ணுறோம். அதுலேருந்து எவ்வளோ எடுத்துக்கலன்றது எனக்கு தெரியல. பட் நல்லா வாட்ச் பண்ணும்போது இன்டெரக்டாகவே நம்ம கிளாஸ் ரூமில் வந்து நம்ம வந்து பேப்பர் எடுத்து விளையாட்டு கூட சும்மா அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்று ஏறும்ல மண்டையில். அந்த மாதிரி நம்ம பார்த்து அவங்க படங்களை பார்த்து ரசனையோடு பார்க்கும்போது கூட கொஞ்சம் மண்டையில் ஏறும். அதெல்லாம் தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்டேட்டடு ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி எடுக்கிறவங்க படம் தான்.